Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிட்டு இருக்க சீரியஸில் இன்றைக்கி டே 6. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கார்ட் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டைலிங் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம 3 காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம், ஹெட்டர், ஃபூட்டர் அண்ட் ஃப்ரூட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கார்ட் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். காம்பனன்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம், அவ்வளோதான். ஸோ கார்ட் காம்பனண்ட்னா ஜென்ரலாக என்ன இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் கார்ட்ஸ் நிறைய விஷயத்துக்காக. இப்போ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக வில் கிரியேட் அ நியூ ஃபைல் card.jsx javascript xml. Okay, we'll place it here. So component create பண்றதுக்கு function component ஓட பேரு and this. ஸோ இது எங்கேயாச்சும் வந்து இம்போர்ட் பண்ணணும்னா நம்ம இங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணணும். காம்பனண்ட்டோட நேம், காம்பனண்ட் மஸ்ட் ரிட்டன் சம்திங், நோ. ஸோ அதுக்கு வந்து ரிட்டன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், கார்ட் காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் div element. ஓகே, div elementக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கும்னு சொன்னேன். Next will be our title, will have the h2 tag and will have some description, so paragraph tag. Okay, so this comprises of a card component. Okay, h2 உள்ள ஏதாவது நம்ம போடுவோம், like let me have my YouTube name code with curly. நீங்க என்ன வேணா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் வந்து I create or I make YouTube videos of my learning. ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், app.jsx போயிட்டு இம்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இம்போர்ட் கார்ட் ஃப்ரம் கார்ட். யா, எந்த ஒரு காம்பனண்ட்டும் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னுக்குள்ள we should import card component. Okay, so we are having this, so it is working. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள போவோம். ஸோ இமேஜ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இமேஜ்க்கு வந்து ஆக்சுவலாக ஆல்ட் attribute வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் கொடுக்கறது. பிகாஸ் ஜஸ்ட் இன் கேஸ் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து நான் என்ன தர போகிறேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு, ஐ மீன் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சோர்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, சோர்ஸ் செட் பண்ணுறதுக்கு src ஈக்குவல் டு, நம்ம வந்து இமேஜை வந்துட்டு லைக் இங்கே அசெட்ஸில் ஆட் பண்ணி செட் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, எனக்கு இமேஜ் எல்லாம் இப்போதைக்கு வந்து என்னால் எடுத்து ஆட் பண்ண முடியாதுன்னா, யூ கேன் யூஸ் திஸ் பிளேஸ் ஹோல்டர் https://via.placeholder.com 150 பிக்சல். சி, இந்த மாதிரி வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து வந்துடும். அரல்ஸ் நீங்கள் இதை வந்துட்டு லைக் இமேஜஸ் உங்ககிட்ட இருக்கு, இதை வந்து நீங்கள் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் திங். இதை நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆர் நான் வந்து நம்மகிட்ட இருக்கிற இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ் திஸ் வீடியோ, ஏதாவது ஒரு இமேஜஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதர் யுவர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இமேஜ் ஏதோ ஒன்று. ஸோ ஐ வில் பி யூஸிங் மை ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். லெட் மீ காப்பி திஸ் அண்ட் அசெட்ஸ்குள்ளே போடணும். யா, ஸோ அசெட்ஸ்குள்ளே என் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும் இல்லையா, பிகாஸ் நம்மளோட ஓன் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட், நம்ம இங்கே ஒரு கஸ்டமைஸ்டு நேம் வைக்கணும். பிகாஸ் இங்கே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த நேமை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொஃபைல் பிக்
from எந்த லொகேஷன். ஸோ நம்ம லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னா அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போகணும். ஆக்சுவலாக கார்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் தான் ப்ரொஃபைல் பிக் டாட் பிஎன்ஜி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் டாட் ஸ்லாஷ் assets slash profile pic dot png. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சருங்கிற வேரியபிள் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக we should be using this curly braces. அந்த curly bracesக்குள்ள ப்ரொஃபைல் பிக்சர்னு போடணும். ஓகே, ஸோ I have selected a big image. இங்கே பாருங்க தெரியவே இல்லை. We can make this more effective using CSS. CSSல வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, I don't want this placeholder anymore. அதனால நான் அதை எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம கார்ட் காம்பனண்ட். ஸோ இதுக்கு ஸ்டைலிங் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சின்னதாக்கிட்டு H2 எலமெண்ட்டை பெருசாக்கிட்டு லைக் பேராகிராஃப் வந்து அதுக்கான கலர் அண்ட் அலைன்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு index.css வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா குளோபலாக நம்ம காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டைலிங்கும் இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காம்பனண்ட்ல எந்த எலமெண்ட் பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும் இல்லையா? அப்படின்னா இதுக்கு வந்து கிளாஸ் நேம் ஏதாவது நம்ம கொடுக்கணும். அப்போ நான் இந்த div எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம், பிகாஸ் கிளாஸுங்கிறது வந்து ஒரு ரிசர்வ்டு நேம், அதனால நம்ம வந்து கிளாஸ் நேம் தான் வந்து யூஸ் பண்ணோம். இந்த கேபிட்டலைசேஷன் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சி வந்து ஸ்மால், என் வந்து கேப்ஸ். இந்த கிளாஸோட பேர் வந்து கார்டு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து index.css போயிட்டு டாட் கார்டு இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இது ஒவ்வொன்றா இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் கார்டுக்கு I am using border 1 pixel, solid and black color. So will change like this. இப்படி இதுலேயும் போய் மாற்றிக்கலாம், இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம், இங்கே போய் கலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ என்னோட கார்டுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வேணும். ஸோ அந்த ரேடியஸ் வந்து I am mentioning it as 10 pixel. நெக்ஸ்ட்டு என்னோட கார்டு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து இருக்கணும், அதாவது ஷேடோ இருக்கணும் என்னோட கார்டில். ஸோ அதுக்கு வந்து 5 pixel and 5 pixel and a color. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஆஃப்செட், செகண்ட் வந்து வெர்டிக்கல் ஆஃப்செட், தேர்ட் இருக்கிறது வந்து அந்த பிளர் பண்ணுறதுக்கான ரேடியஸ் அண்ட் கலர். நான் கலரும் இதே மாதிரி வந்து எப்படி வேணா லைக் செட்டப் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணுமோ அதுவும் வந்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேடோ இதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேடிங். ஐ எம் கிவிங் இட் அஸ் 20 pixel. அண்ட் பேடிங்னா என்னன்னா த ஸ்பேஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் அந்த பார்டர், அதாவது அந்த பார்டருக்கும் இந்த எலமெண்ட்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு இருக்கிறது தான் வந்து பேடிங். இப்போ வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியாது, பிகாஸ் நான் என்னோட இமேஜஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இமேஜை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கார்டுக்கான சேஞ்சஸ் தெரியும். வில் சி, நீங்கள் வந்துட்டு இதை முடிச்சோடனே பார்ப்பீங்க. மார்ஜின், நெக்ஸ்ட் மார்ஜின் செட் பண்ணுறேன். மார்ஜின் வந்து 10 pixel வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்ஜின் என்னன்னா ஸ்பேஸ் அவுட் சைட் த பார்டர். நெக்ஸ்ட் என் டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி அலைன் ஆகணும், ஐ எம் கீப்பிங் இட் அஸ் சென்டர். அண்ட் மேக்ஸ் வித் வந்து ஒரு 250 pixel. அண்ட் டிஸ்பிளே வந்து ஒரு இன்லைன் பிளாக். இந்த இன்லைன் பிளாக் எதுக்குன்னா நிறைய கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகும். நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு வில் ஷோ யூ. சி, இங்கே வந்து கார்டு மாதிரி தெரியுதா? லைக் இந்த இமேஜஸ் வந்து பெருசாக இருக்கனால நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியல. இந்த இமேஜஸ் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் see the changes. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கான கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம்
I'm using this as card hyphen image. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கார்ட் காம்பனண்ட்குள்ள இருக்க கார்ட் இமேஜுங்கிற ஒரு எலமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இமேஜ் வந்து சின்னதாக்கணுமா, அப்போ வந்து மேக்ஸ் வித் 60%. See, this is the card. இப்போ இந்த இமேஜஸ் சின்னதானோடனே உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணதெல்லாம் இருக்கா? இப்போ டிஸ்பிளே வந்து நான் இன்லைன் பிளாக்னு சொன்னேன்னா இங்கே பாருங்க, இப்போ வந்து இது அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இஃப் இன்கேஸ் நம்ம இங்கே நிறைய கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மார்ஜின், பேடிங், இந்த பாக்ஸ் ஷேடோ. இந்த ஷேடோக்கு நான் வேற கூட கொடுக்கலாம், வேற கலர் உங்களுக்கு வந்து நல்லா காட்டுறதுக்காக, அந்த ஷேடோ இருக்கான்னு காட்டுறதுக்காக. சி, ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கார்டு இமேஜில் வந்து அடுத்து ஹைட் வந்து சாரி நெக்ஸ்ட் ஹைட் செட் பண்ணுறேன். ஹைட் வந்து ஆட்டோவே இருக்கட்டும். அண்ட் பார்டர் ரேடியஸ், இப்போ ஆல்ரெடி என்னோட இமேஜ் வந்து ரவுண்டாக தான் இருக்குது, பட் எதுக்கும் வந்து நான் பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் மார்ஜின் பாட்டம், மார்ஜின் பாட்டம் தட் ஷுட் பி 10 pixel. ஓகே, ஸோ இது வந்து இமேஜஸ்க்கானது. நெக்ஸ்ட் வந்து என்ன வச்சுருக்கோம், நம்ம கார்டு வந்து ஷுட் கண்டெயின் அன் இமேஜ், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து டைட்டிலுக்கு அப்போ H2 எலமெண்ட்டுக்கு we should be setting the class name. கிளாஸ் நேம் வந்து card hyphen title. சேம் திங் இங்கே அதே மாதிரி ஆக்சஸ் பண்ண போகிறோம். card hyphen title. ஸோ கார்டோட டைட்டில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாம் மாற்றலாம். ஸோ ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேமிலி. இது வந்து நான் இப்போதைக்கு டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன். யூ வில் லைக் எது வேணால் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜின், மார்ஜின் வந்து 0 கொடுத்துடலாம். அடுத்து கலர், ஃபாண்ட்டோட கலர் வந்து லைக் அக்வா மெரைன் தரேன், ஜஸ்ட் டு ஷோ யூ. இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம், இங்கே போயிட்டு என்ன கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் வச்சு ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கார்ட் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ இது என்னென்னா சம் டிஸ்கிரிப்ஷன். இதுக்கும் வந்து நம்ம கிளாஸ் நேம் தரணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து நான் என்ன தரேன்னா கார்ட் ஹைஃபன் டெக்ஸ்ட். சேம் வே நீங்கள் இங்கே வந்து சிஎஸ்எஸ்ல கார்ட் காம்பனண்ட்குள்ளே இருக்கிற கார்ட் ஹைஃபன் டெக்ஸ்ட். ஓகே, இந்த கார்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றலாம். என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் அதே கூட கொடுக்கலாம், வேறு கொடுத்தும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ரொம்ப யூனிஃபைடாக இருக்கணும்னா சேம் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர், கலர் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் ப்ரௌன். ஸோ இந்த ப்ரௌனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றலாம். எனக்கு டிரான்ஸ்பரன்சி இவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம். ஓகே, ஸோ இதை மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கார்ட் காம்பனண்ட் ரெடி. ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்துட்டு லைக் நீங்கள் எங்கே வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம காம்பனண்ட்ஸ்க்கே போகிறோம். ஸோ see here card. ஓகே, ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிசைன்ட் இன் அ வே, அதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போது நம்ம என்க்ளோசிங் டேக் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இது வந்து ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட், அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, டு மேக் இட் வெரி ஈஸி டு சி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்போ நான் கார்ட் காம்பனண்ட் வந்து எப்படி வேணால் இன்னொன்றும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃப்ளோ பண்ணி பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் எப்படி வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். சரி, இதுக்காக தான் நம்ம வந்து
இந்த இன்லைன் பிளாக் டிஸ்பிளே அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ CSS plays a major role in styling. ஸோ இப்போ இந்த எல்லா கார்ட்லேயுமே வந்து ஒரே வேல்யூஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராப்ஸ் லேர்ன் பண்ணும்போது எப்படி ஒவ்வொரு காம்பனண்ட்க்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து நம்ம அதே சேம் காம்பனண்ட்டை வேற மாதிரி ரீயூஸ் பண்ணும்போது வேற வேல்யூஸ் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மட்டும் தான் ஸ்டைலிங் பண்ணுமா, லைக் ஒரே ஒரு குளோபல் சிஎஸ்எஸ் ஃபைலில் மட்டும் வச்சு தான் ஸ்டைலிங் பண்ணுமா, வேற எதுவும் ஈஸி வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் creating a card component. So a card component should contain a image, ஒரு டைட்டில், ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதை எப்படி வந்து நம்ம ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி எப்படி ஸ்டைலிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. மேக் ஷுர் யூ ப்ராக்டிஸ் ஆல் திஸ், பிகாஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் பிகிலர். Otherwise you will forget this. Yeah. Stay tuned guys. Thanks for watching. Tata, bye bye. Take care.